கட்டணம் இருக்க வேண்டும். அப்ப உற்பத்திக்கு மேல் விநியோக கட்டணம் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய மின் வாரியத்துக்கு சற்று ஏறக்குறைய 1 லட்சம் கோடி இன்றைக்கு கடன்ல இருக்கு. காரணம் என்ன? பல்வேறு காரணங்கள். இந்த காரணங்களை தாண்டி இந்த மின் உற்பத்தி கட்டணம் என்பது அரசு வெல்ஃபேர் ஸ்டேட், நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுது வெல்ஃபேர் ஸ்டேட், நல அரசாங்கம். நல அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்காக சலுகை விலையில் மின்சாரத்தை வழங்குகிற திட்டம் இருக்கிறது. அப்படிலாம் நீ வழங்கக்கூடாது. அப்படி வழங்கக்கூடாதுன்னா அதை கம்ப்ளீட்டா சப்சைட் பண்ணணும். யார் சப்சைட் பண்றது? கவர்மெண்ட் பண்ணோம். எவ்வளவு காலத்துக்கு பண்ணோம்? பண்ணா இந்த இடம் தனியாருக்கு தான் போகும். புதிதாக ஆட்கள் எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி என்ன சொன்னாங்க? ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்பர், உற்பத்தி நிலையத்திலிருந்து பல மாநிலங்களிலிருந்து கிரீட்ல இருந்து வர்றது 50 ஃப்ரீக்வன்சிக்கு குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு வாரிய ஊழியர்கள் பொறுப்பு. ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா யார் வாரிய ஊழியர்கள் எப்படி பொறுப்பு? ஃப்ரீக்வன்சி குறைஞ்சாலும் நீங்க தான் பொறுப்பு என்பதை இந்த சட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலை தாண்டி நாம் இன்னொரு பெரிய அபாயம் இருக்கிறது. உற்பத்தி இருக்கிறது, நுகர்வோரை சென்றடைகிற பாயிண்ட் இருக்குது. இப்ப நம்ம லைன் லாஸ் சொல்லுவோம். இந்த லைன் லாஸ் இருக்கு பாருங்க. இப்ப பல மாநிலங்களில் 27%, 28%, சில இடங்களில் 30% லைன் லாஸ் இருக்கு. இந்த லைன் லாஸ் 10% குறைக்கணும். எதிராக கூட்டத் தலைவருக்கு எதிராக நான் யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை. சங்கத்திற்கு எந்த விதத்திலும் சட்ட பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் 2 தீர்மானங்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை சொல்கின்றேன். அதை மீறி இது கூட்ட தலைமையை அவமதிக்க செயலாகும். கூட்ட தலைமை எங்களுக்கு வேண்டாம்.